ஆப்பிரிக்காவு விலங்குகள் அழகானவை மட்டுமல்ல, அவை மிகவும் ஆபத்தானவையும் ஆக்கும். இந்த வீடியோவில் மிகவும் ஆபத்தானவை என்றால் பெரியதோ அல்லது வலிமையானதோ என்பதல்ல, மனிதர்களுக்கு அதிக அபாயத்தை ஏற்படுத்தும் விலங்குகளை குறிக்கிறது. அது தாக்குதல், மறைமுக வேட்டை அல்லது எதிர்பாராத நடத்தை மூலமாக இருக்கலாம். அமைதியாக தாக்கும் வேட்டையாளர்களிலிருந்து பெரிய விலங்குகள் வரை காட்டில் நேரே சந்திக்க விரும்பாத 7 ஆப்பிரிக்க விலங்குகள் இவை. ஆப்பிரிக்காவின் பெரிய விலங்குகளில் கருப்பு காண்டாமிருகம் அதன் பெரிய உடலுக்காக மட்டுமல்ல, அதன் சீக்கிர கோபத்திற்கும் பிரபலமானது. இது 6100 கிலோகிராம் வரை எடை கொண்டதாகவும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதாகவும் இருக்கும். பார்வை குறைவாக இருப்பதால் இது ஒளி மற்றும் மணத்தை நம்புகிறது. இதனால் திடீர் சத்தம் அல்லது புதிய மனம் இருந்தால் உடனே தாக்கும். திடீர் வேகத்தில் பாய்ந்து வாகனங்களையே கவிழ்க்கும் சக்தி இதற்கு உண்டு. மனிதர்கள் மிக அருகில் சென்றால் பெரும்பாலும் விபத்துகள் நடக்கின்றன. இவை தனித்து வாழும் மற்றும் வெள்ளை காண்டாமிருகத்தை விட அதிகமாக கணிக்க முடியாதவை. சிறுத்தை லெப்பர்ட் ஆப்பிரிக்காவின் மிகவும் மறைமுகமாக வாழும் பெரிய புலி வகை. இது தனித்து வேட்டையாடும் விலங்கு. மிகவும் வலிமையானது மற்றும் சாமர்த்தியமானது. தன்னுடைய உடல் எடையை விட 2 மடங்கு எடையுள்ள இரையை மரத்தில் ஏற்றி வைக்கும் திறன் கொண்டது. மனிதர்களை தாக்குவது அரிதானதுதான், ஆனால் சில நேரங்களில் கிராமங்களுக்கு வந்து தாக்கும். குறிப்பாக காயமடைந்த அல்லது வயதான சிறுத்தைகள் மனிதர்களை இலக்காகக் கொள்ளலாம். இவை மிகவும் அமைதியாக நகரும், அதனால் பார்த்தவுடன் தப்பிக்க முடியாது. ஆப்பிரிக்க யானை உலகின் மிகப்பெரிய நிலவாழ் விலங்கு. 6000 கிலோ வரை எடை இருக்கும். பொதுவாக அமைதியானவை என்றாலும் ஆண்டுதோறும் பல மனிதர்களைக் கொல்லும். குறிப்பாக மஸ்ட் காலத்தில் ஆண் யானைகள் மிகவும் ஆவேசமாக இருக்கும். குட்டிகளை பாதுகாக்கும் பெண் யானைகளும் மிக ஆபத்தானவை. 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி வாகனங்களையும் கட்டிடங்களையும் சேதப்படுத்தும். சிங்கம் லாயன் காட்டின் ராஜா என அழைக்கப்படுகிறது. இவை குழுவாக பிரைட் வாழ்கின்றன. பெரிய இரைகளை கூட சேர்ந்து வேட்டையாடும். மனிதர்களை தவிர்க்கும், ஆனால் சில சூழ்நிலைகளில் தாக்கும். குறிப்பாக நோயுற்ற அல்லது வயதான சிங்கங்கள் மனிதர்களை இலக்காக கொள்ளலாம். கென்யாவின் சாவோ பகுதியில் நடந்த சம்பவத்தில் பலர் சிங்கங்களால் கொல்லப்பட்டனர். ஆப்பிரிக்க எருமை பஃபலோ கருப்பு மரணம் என அழைக்கப்படுகிறது. மிகவும் கணிக்க முடியாத விலங்கு. 900 கிலோ வரை எடை இருக்கும். திடீரென தாக்கும். 50 கிலோ வேகத்தில் ஓடி கொம்பால் குத்தும். காயமடைந்த எருமைகள் திரும்பி வந்து தாக்கும் தன்மை உடையவை. இது மிகவும் ஆபத்தான விலங்குகளில் ஒன்று. நீர் யானை ஹிப்போ வெளிப்படையாக மெதுவாகவும் சாந்தமாகவும் தெரிந்தாலும் மிகவும் ஆபத்தானது. 3000 கிலோக்கும் அதிக எடை கொண்டது. 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். அதன் பெரிய பற்கள் மிகவும் கொடியவை. ஆண்டுதோறும் சிங்கம் அல்லது யானையை விட அதிக மனிதர்களைக் கொல்லும். குறிப்பாக இரவில் நிலத்தில் வரும்போது தாக்கும். நைல் முதலை நைல் கிராக்கடைல் ஆப்பிரிக்காவின் மிகவும் ஆபத்தான ஊர்வன. 16 அடி நீளம் வரை வளரக்கூடியது. நீரில் மறைந்து இருந்து திடீரென தாக்கும். பிடித்தவுடன் தப்பிக்க முடியாது. மனிதர்களை நீரில் இழுத்து கொள்ளும். ஆண்டுதோறும் பல 100 மனிதர்கள் இதனால் உயிரிழக்கின்றனர். இந்த விலங்குகள் அனைத்தும் சூழலியல் சமநிலைக்கு முக்கியமானவை, ஆனால் மனிதர்களுக்கு மிகப்பெரிய அபாயமாக இருக்கின்றன. ஆப்பிரிக்காவின் இந்த விலங்குகள் இயற்கையின் சக்தியையும் அதனை மதிக்க வேண்டிய அவசியத்தையும் நினைவூட்டுகின்றன.